வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டைரக்டர், இவர் மூலம் திரையுலகத்திற்கு வந்த ஒரு டைரக்டர். அந்த செய்தியை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டைரக்டர் வந்துட்டு அவர் வீட்டு பக்கத்துல இருக்காரு. அப்போ அவங்க வீட்ல ஏதோ ஒரு வேலை நடக்குதுங்கிறதுனால மணல், ஜல்லி எல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. கேப்டன் வீடு பக்கத்துல. அப்ப அவர் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர். ரோட்ல வந்துட்டு 12 மணிக்கு கார் வருது. கேப்டனுடைய கார். பொதுவா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா முன்னாடி 2 கார், பின்னாடி 2 கார் வரும். அம்புட்டு கார் அப்படியே ரோட்ல நிக்குது. என்னல அங்க அப்படின்னு ஐயா கேட்கிறாரு. என்ன திமிரு இருந்தா இது எதிர்க்கட்சி தலைவருடைய வீட்டுடைய ரோடுன்னு தெரிஞ்சும் ரோட்ல கொட்டியிருப்பானுங்க ஓ அப்படின்னு சீனை காட்டியிருக்காங்க. எப்பவுமே அவங்களுக்கு அதுதான் வேலை. நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அப்படியே அழகா தலைமைக்கு பூஜை போடுற மாதிரியே தன்னை காட்டிக்கிறது. அப்ப சொன்னாரு, நம்ம பையன்டா அவன், நம்ம பையன் அவன், சும்மா இருடா, நல்லா இருக்கான், நம்ம தெருவில் ஒருத்தன் நல்லா இருந்து வீடு கட்டுறான், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி சென்ற ஒரு மாபெரும் மனிதனை இந்த சமூகம் பார்த்தது என்று சொன்னா, அதுவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அப்படிப்பட்டவர்லாம். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு கட்சியை பத்தி. அவங்க